கேரளாவில் எதிர்க்கட்சிக்கு எம்எல்ஏ 40,000 கோடிக்கு சிஎம்ஆர்எல் என்ற அந்த நிறுவனம் தாதுமணல் அள்ளியிருக்கு. அப்படி அதற்கு தன்னுடைய மகளுக்கு லஞ்சம் கொடுத்ததால் அதை கண்டுக்காமல் இருந்தார் பினராயி விஜயன். அங்கே போயிட்டு இருக்கு. மணல்னாலே சிலிக்கான் அர்த்தம். சிலிக்கான் இப்போ இது அதனால சிலிக்கானில் இன்னும் நல்ல விதங்கள் இருந்ததுன்னா அது தாதுகள் சேரும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி கடற்கரை ஓரம் உள்ள மணலில் அணுமின் நிலையத்திற்கு தேவையான பொருட்கள் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுக்கிறதுக்கு பிஜேபி ஆட்சி 98 வந்ததுக்கு பிறகாக இது பண்ணி விட்றாங்க. அதை பிரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணுறாங்க. அதில் திமுக ஆட்சி இங்கே இருந்த பொழுது 64 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. பேருக்கு 64 இருந்தால் கூட 6 கம்பெனி தான். அதில் 90% மேலே இவருக்கு மட்டுமே சொந்தது. விவி மினரல்ஸ் வைகுண்டராஜனுக்கு சொந்தமானது. சிபிஐ மட்டும் வந்திருக்கு. நேற்று பார்த்துருக்கேன். இவங்க திமுக ஆட்சியின் போது இந்த லைசன்ஸ் எல்லாம் பெற்றாங்க. ஆனால் 2001 அதிமுக வந்தவுடன் அவர்கள் ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக போய் கிட்டத்தட்ட டிவியில் அவர் ஒரு டைரக்டர் திரு வைகுண்டராஜன். அங்கே அதுக்கப்புறம் இருந்து அவர் ஒதுங்கிய பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சேனலை அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார். இதெல்லாம் பெரிய ரகசியம் இல்லை. அதனால நம்ம சேனலை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ இன்னைக்கு சிபிஐ வந்திருக்கு. இதில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. பட் அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலாக மணல் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளவு இருக்குது, இது எல்லாம் இன்னும் அடுத்த சில நாட்களில். எனவே இதில் 5 to 10 லட்சம் கோடி அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது. அதில் எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, அதில் பெனால்ட்டி மாத்திரம் தமிழக அரசுக்கு வர வேண்டியது 5837 கோடி ரூபாய். அந்த தீர்ப்பில் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களை நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சனிக்கிழமையின் போது வைகுண்டராஜனுக்கு ரைடு, அதுக்கப்புறம் இந்த தாது மலர்கள்லாம் பிடிப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரபல சேட்டலைட் சேனல் மூடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த தாது மணல் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இந்த ரைடு ரொம்ப நாளாக பிளான் பண்ணதா, அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தாது மணல் விஷயம்னா போன வாரம் 2 முக்கியமான நியூஸ் வந்தது. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு சிபிஐ 10க்கும் மேற்பட்ட இடங்களில் விவி மினரல்ஸ் எனப்படும் வைகுண்டராஜனுடைய சொந்தமான இடங்களில் ரைடாச்சு. இன்னொன்று, கேரளாவில் கேரள முதல்வருடைய மகள் அவங்க அங்கே இருக்கிற ஒரு தாது மணல் கம்பெனிக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தி அவங்களுக்கு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி தர மாதிரி பில்லு போட்டு மாதம் லஞ்சம் வாங்கி 2.78 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்காங்க. எக்ஸாலிக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலன்னு சொல்லி SFIO அப்படிங்கிறது சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. கேரளாவில் எதிர்க்கட்சிக்கு எம்எல்ஏ 40,000 கோடிக்கு சிஎம்ஆர்எல் என்ற அந்த நிறுவனம் தாதுமணல் அள்ளியிருக்கு. அப்படி அதற்கு தன்னுடைய மகளுக்கு லஞ்சம் கொடுத்ததால் அதை கண்டுக்காமல் இருந்தார் பினராயி விஜயன். அங்கே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் இதெல்லாம் சமீபத்தில் நடந்த ஊழல்கள். பட் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் கேட்ட வைகுண்டராஜன் அவர்கள் பீச் சாண்ட் மைனல், தமிழில் நீங்கள் தாது மணல்னு வரும், ஆங்கிலத்தில் தேடினீங்கன்னா பீச் சாண்ட் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற மணலில் சில தாது பொருட்கள் இருக்குது. மணல்னாலே சிலிக்கான் அர்த்தம். சிலிக்கான் இப்போ இது அதனால சிலிக்கானில் இன்னும் நல்ல விதங்கள் இருந்ததுன்னா அது தாதுகள் சேரும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி கடற்கரை ஓரம் உள்ள மணலில் அணுமின் நிலையத்திற்கு தேவையான பொருட்கள் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுக்கிறதுக்கு பிஜேபி ஆட்சி 98 வந்ததுக்கு பிறகாக இது பண்ணி விட்றாங்க. அதை பிரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணுறாங்க. அதில் திமுக ஆட்சி இங்கே இருந்த பொழுது 64 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. பேருக்கு 64 இருந்தால் கூட 6 கம்பெனி தான். அதில் 90% மேலே இவருக்கு மட்டுமே சொந்தது. விவி மினரல்ஸ் வைகுண்டராஜனுக்கு சொந்தமானது. இவர் பண்ணிட்டு இருக்கார். இது 2013 வரை நடந்து கொண்டிருக்கு. அவ்வப்போது இதை பற்றி வரும். அங்கே ஜூனியர் விகடன், தராசு போன்ற பத்திரிகைகள் நிருபர்கள் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா கூட அவங்கள பிடிச்சி அடித்து உதச்சி அனுப்பிச்சாங்க, மக்கள் யாரும் பக்கத்தில் போக முடியாதுன்னு அப்பெல்லாம் செய்தி வரும். 2013 இதை பற்றி அங்கே இருந்த தூத்துக்குடி கலெக்டர் ஒருத்தர் இதில் மிகவும் அராஜகம் நடக்கிறது, இதை மூடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அடுத்த நாளே ஜெயலலிதா அந்த கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஆனாலும் ஸ்டெப் எடுத்து ஒரு
ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. ககன்ஜித் சிங் பேடி என்பவர் தலைமையில். அவர் பிஇ சிவில் படித்தவர். தன்னுடைய சிவில் நாலேஜை வச்சுக்கிட்டு சைட்டுக்கு போய் ஊர் ஃபுல்லாக போய் சர்வே பண்ணி அளந்து எவ்வளோ மண்ணை எடுத்திருப்பாங்க எல்லாம் பார்த்தாரு. அதாவது அந்த கம்பெனிகள் சொன்னது 88 லட்சம் டன் மண்ணை நாங்கள் எடுத்தோம். நாங்கள் இவருடைய சர்வே படியாக 1,55 லட்சம் டன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. அப்போ 88 லட்சம் டன்னு எடுத்தேன்னு சொன்னது ஆக்சுவல் எடுத்தது 1,58 லட்சம் டன்னு. இதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தால் தமிழக அரசுக்கு சார்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டன்னு 300 ரூபா. அந்த ஒரு டன்னு 300 ரூபாய்க்கு அவங்க கொடுக்கணும். அதில் 3% தான் அரசுக்கு வரும் ராயல்ட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ககன்ஜித் சிங் பேடி கமிட்டி போட்டதுக்கப்புறம் அவங்க போய் பக்கத்தில் விசாரித்தா ஆந்திராவில் இதுக்கு ரேட்டு கவர்மெண்ட் ரேட்டு 8,500 ரூபா, ஒரிசாவில் 5,500 ரூபா. இவங்க ககன்ஜித் சிங் பேடி என்ன பண்ணுறாரு, வெறும் நம்ம அட்லீஸ்ட் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற 5,500 போடுவோன்னு போட்டு இவர்கள் எடுத்துள்ளதுக்கு கணக்கு போட்டால் 5,838 கோடி ராயல்ட்டி மாத்திரம் கொடுக்கணுங்கிறார். 3% 5,813ன்னா மீதி 97% என்னன்னு பாருங்க. பட் இது ககன்ஜித் சிங் பேடி 2013 கமிட்டி. 2015 அந்த ஊரையே சேர்ந்த விக்டர் மாணிக்கம் ராஜுங்கிறவர் போய் கேஸ் போடுறாரு. அதை எதிர்த்து இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, அவரும் இதே லைனில் இருக்கிறவர், அவருக்கு ஏதோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போடுறாருன்னு அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது. ஆனால் ஹைகோர்ட் இதை படித்து கேள்விப்பட்ட உடனே இதை தானாக சுயமோட்டாவாக எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறாங்க. 2017 ஆனோன்னு 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதே கமிட்டி ரிப்போர்ட்டை நான் எடுத்துக்க வேண்டாம், இன்னொரு கமிட்டி போடுவோன்னு சொல்லிட்டு சத்யபிரதா சாகுன்னு நம்ம முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர்கிட்ட போடுறாங்க. அவர் போய் பார்த்தா 2018 வாக்கில் கம்ப்ளீட்டாக இந்த மணலில் தோரியம் போன்றவை இருந்தால் அதை முழுக்க நியூக்ளியர் மெட்டீரியல்ங்கிறதுனால உங்களுக்கு இதை இனிமேல் வேறு யாரும் பண்ணக்கூடாது, இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி இந்தியன் ரேர் எர்த் மினரல்ஸ் மட்டுமே பண்ணணும்னு சொல்லிட்டு சீல் வச்ச குடோனில் வச்சுருக்காங்க. இவர் போய் அந்த குடோனில் போய் பார்த்தால் 2018க்கு பிறகாக 18 லட்சம் டன் வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு, புதிதாக 6 லட்சம் டன் வந்திருக்கு அப்படிங்கிறார். அப்போது மத்திய அரசின் கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டதாக இடத்துல. அப்போ இதற்கு பின்னால் எவ்வளவு உள்ளூர் அரசு அதிகாரிகள், உள்ளூர் பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 ரிப்போர்ட்டையும் மேலோட்டமாக படித்த ஜட்ஜஸ்ஸு எங்களுக்கு தலை சுற்றுது, இதுக்கு இந்த 2ஐயும் படித்து எங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்திற்கு உதவி செய்வதற்கு ஒரு அதிகாரி அமிக்கஸ் கியூரின்னு சொல்லி ஒரு மூத்த வழக்கறிஞர் சுரேஷ்ங்கிறவரை போடுறார். அவர் திருப்பியும் ரெய்டு பண்ணுறார். அவர் இன்னொரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறார். இப்போ இவங்க அதே போல் இவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவல் 1000 டன் மண் எடுத்தால் அதில் சாதா மண்ணை நீக்கிட்டு கொஞ்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி 3,500 டன் என்னமோ எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படின்னு இவங்க கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதே கம்பெனிகள் உள்ளூரில் நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு கொடுத்த கணக்கு பார்த்தால் 15,000க்கு மேலே கொடுக்குது. எல்லாமே கணக்குகள் குழப்புது. அப்படிங்கிறப்ப இவர் இன்னொரு அறிக்கையில் இந்த தீர்ப்பு, அந்த ஜட்மெண்ட் முழுக்க நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அந்த ஜட்மெண்ட் வந்துச்சு. அந்த தீர்ப்பை கொடுத்தவர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம். அவர்தான் இப்பொழுது டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கிறார்னு அந்த வழக்கை இப்போ வேறு மாநிலத்துக்கு மாற்றலாமான்னு கொண்டு போகணும்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஸ்டாலின் அரசு போயிருக்கு. அவர் அதில் என்ன அவரும் இன்னொருவருமாக கொடுத்த அந்த தீர்ப்பில் இதில் உள்ள விஷயங்களை பார்த்தால் எங்களுக்கு இதில் உள்ள ஊழல் 2Gயை போல பல மடங்கு செல்லும் போல இருக்கிறது. எனவே இதில் சிபிஐ மாற்றுகிறோம், அவர்கள் தேவை என்றால் இடி மற்றும் ஐடியை எடுத்துக்கணுங்கிறார். இதில் எவ்வளவு நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தால் இப்போ நான் சொன்னேன் 1,55,000 இன்ட்டு அதாவது தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 300 ரூபா, ஆந்திராவில் 8,500 ரூபா, ஒரிசாவில் 5,500 ரூபா. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை என்ன சொல்றது, சந்தை மதிப்பு 5,000லேருந்து 15,000லேருந்து 18,000 ரூபா, மார்க்கெட் வேல்யூ 18,000. இவங்க போட்டது 300 ரூபா, இப்போ நடுவில் 5,500. இப்போ இவங்க எவ்வளவு தான் அழுனாங்க. அதாவது இவங்க இது பண்ணி பிரித்து வச்ச மண்ணில் ஒரு 400 சாம்பிளில் 60% சாம்பிளில் 0.25%க்கு அதிகமாக தோரியம் இருந்துதான். அப்படி இருந்தால் எவ்வளவு மண் எடுத்தால் அவ்வளோ எடுக்க முடியும்னா கிட்டத்தட்ட 6லிருந்து 7 கோடி டன் மண் அள்ளி இருக்கணும்.
அப்படிங்கிறாங்க. இப்போ 6 கோடி டன்னு 10,000 போட்டிங்கன்னா 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக மண் எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி அதில் 3% போட்டிங்கன்னா தமிழகத்துக்கு 20,000 கோடிக்கு மேலே வந்திருக்கணும். இப்போ அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 5,837 கோடியை உடனடியாக வசூல் செய்யுங்கள், மீதம் சிபிஐ, இடி, ஐடி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஐ மட்டும் வந்திருக்கு. நேற்று பார்த்துருக்கேன், இவங்க திமுக ஆட்சியின் போது இந்த லைசன்ஸ் எல்லாம் பெற்றாங்க. ஆனால் 2001 அதிமுக வந்தவுடன் அவர்கள் ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக போய் கிட்டத்தட்ட டிவியில் அவர் ஒரு டைரக்டர் திரு வைகுண்டராஜன். அங்கே அதுக்கப்புறம் இருந்து அவர் ஒதுங்கிய பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சேனலை அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார். இதெல்லாம் பெரிய ரகசியம் இல்லை, அதனால நம்ம சேனலை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுது அப்படிங்கிற ஒரு செய்தி, அது எப்படி பார்க்கறது? இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி இப்போ இன்னைக்கு நம்ம யாரும் பேப்பர் படிக்கிறத ரொம்ப குறைச்சிட்டோம். படித்தா கூட எல்லாருமே நம்ம இதில் தான் பார்க்குறோம். நீங்கள் படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நானுமே கூட பெருமளவில் இ பேப்பர் அந்த மாதிரி தான், எல்லா பேப்பரையும் வாங்க முடியல. இ பேப்பர் இன்னும் சில பேர் கட் பண்ணி போட்டுறாங்க. நான் 2 பேப்பர் படிக்கிறேன்னா 4 பேப்பர், என்னை போல சிலர் வேறு பத்திரிகைகள், இப்போ தினமலர் நான் வாங்குறதில்ல, எனக்கு வேறு யாராவது கட் பண்ணி அது வந்துடுது. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே உங்களை எல்லாரையும் ஒரு கூட்டத்தில் போன வாரம் நான் கலந்து கொண்டிருந்தேன். ஒரு 200 பேர் இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்டாங்க, கடந்த 3 மாதத்தில் தினமும் 1 மணி நேரம் டிவி பார்ப்பவர் எத்தனை பேர்னு கேட்டால் ஒருத்தர் கூட கையை தூக்கலை. ஸோ நம்மளும் டிவியே இன்றைக்கி இதில் தான் பார்க்குறோம். ஸோ டிவி இண்டஸ்ட்ரி நடக்கணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் வேணும். கிட்டத்தட்ட டிவி இண்டஸ்ட்ரி மற்ற பேக்கப் இல்லை என்றால் யூடியூப்பில் இதில் இப்போ தினமலர் போன்றவை புதிய தலைமுறைலாம் அதே அளவுக்கு யூடியூப்லேயும் தனக்கு பார்வையாளர் டிஜிட்டலும் நல்ல அளவில் வளர்த்துருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரியில் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி இன்றைக்கி ரன் பண்ணுறது கஷ்டம். அவர்கள் அதனால் அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு சேனல் இல்லை, எல்லா சேனலுமே கஷ்டப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இது வரும். பட் இந்த ஊழல் விவி மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே அந்த பக்கத்துலேயே போனீங்கன்னா, இன்னொன்று சொல்ல போனால் நமக்கு அதை தாண்டி ஸ்டெர்லைட், அதை தாண்டி அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம், இதுக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுத்ததே இது பக்கத்தில் கவர்மெண்ட் இது வந்துச்சுன்னா சிஎஸ்ஐஆர் அவங்க செக்யூரிட்டி வந்துடும், அதனால எதையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அதற்கு கூட இவர்கள் உதவினார்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்படும். ஸோ இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கூடங்குளத்தை பற்றி அன்னைக்கு அமைச்சராக இருந்த நாராயணசாமி, காங்கிரஸ் அமைச்சர், அவரே கூட என்ஜிஓஸ் பணம், பணம் மற்றும் சில தொழிலதிபர்கள் கொடுக்கிறார்கள்னு பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சிபிஐ வந்திருக்கு. இதில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. பட் அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலாக மணல் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளவு இருக்குது, இது எல்லாம் இன்னும் அடுத்த சில நாட்களில் எடுத்தால் யாராவது சிக்கிறாங்களா இது தொடர்பாக? இல்லை அவங்களுக்கு ஏதாவது? நேற்றைக்கு அந்த ரெய்டு நடக்கப்பட்ட 10 இடத்துல ஒன்று தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ரைஸ் மில்லுங்கிறாங்க, அது நேருவுக்கு சம்பந்தம்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு தொடர்புன்னு நேற்றுக்கு அந்த ரெய்டு லிஸ்ட்டில் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக, ஏன்னா அது 2004 14 தான், இந்த பீரியடில் தான் இவர் மிகப்பெரிய அளவில் அந்த எக்ஸ்போர்ட் நடந்தது. இது மோடி அரசு வந்த பிறகு முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த விதமான தாது மணல்கள் இருந்தால் அதை மைனிங் பண்ணக்கூடாது, இந்தியன் ரேர் எர்த்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு தடை போட்டாங்க. ஸோ இவர்களுடைய அந்த 2004-14 மத்திய அரசு, அவங்களது 6-11 இவங்க தான் மாநில அரசு. ஸோ திமுகவிற்கு அதில் பெரும் பங்கு இருக்கும். பிப்ரவரி மாதம் அந்த தீர்ப்பு வந்த பொழுது 5,837 கோடி ரூபாய் உடனடியாக வசூல் செய்யணும்னு வந்தது. நம்ம சேனலில் இன்னைக்கு வரைக்கும் பேசல. ஈவன் சனிக்கிழமையில் ஏதோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோலில் வந்ததே தவிர எந்த ஒரு சேனலிலும் வரவில்லை. அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் திமுகவிற்கு இதில் பெரிய பங்கு இருக்கலாம் என்று. ஆனால் எதாக இருந்தாலும் வெளியில் வரணும். ஏன்னா இது இந்திய அரசுக்கே எதிரானது. நமக்கு இன்றைக்கி யுரேனியம் இல்லை, இதை கொண்டு வரணும். நமக்கு அடுத்த டெக்னாலஜியே பார்த்திங்கன்னா கார் கூட எலக்ட்ரிக் காராக வரப்போகுது, அதுக்கு லித்தியம் வேணும். ஸோ இப்போ பவர் என்பது இனிமேல் நியூக்ளியர் தான். ஏன்னா கரியை இது பண்ணனா உங்களுக்கு டெல்லியில் இது வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புகையினால் இதாகுதுன்னு வருது. ஸோ இப்போ சேஃபானதுன்னு சொன்னால் நியூக்ளியர், அதுக்கு நியூக்ளியர் தயாரிக்கிறதுக்கு நம்மகிட்டயே இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. எனவே இதில் 5-10 லட்சம் கோடி அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது. அதில் எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, அதில் பெனால்ட்டி மாத்திரம் தமிழக அரசுக்கு வரவேண்டியது 5,837 கோடி ரூபாய். அந்த தீர்ப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸை. அதில் இது 3 அறிக்கைகளும், ககன்ஜி பேடி அறிக்கை, சத்யபிரகாஷ் சாஹூ அறிக்கை, அமிகஸ் கியூரி சுரேஷ் அறிக்கை, 3ஐயும் ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது. தமிழகத்தின் திமுக அரசும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோன்னு இருக்காங்க. அப்போ அவர்கள் 6-7 கோடி டன் அளவிற்கு மண் எடுக்கப்பட்டலாங்கிறதையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் அடுத்த சில நாட்களில் இதை முழுமையாக இன்னும் இடி வர வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் என்ஐஏ கூட வரலாம். நிறைய விஷயங்கள் வெளியே வரும். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.